சீனிவாசன் சார், நம்ம இவர் பேசுனதை நீங்க கேட்டீங்களா? ரஜினிகாந்த் சார் பேசுனது உங்களுக்கு முழுமையா கேட்டதா? கேட்டேன் சார், கேட்டேன் சார். 21% வாக்குகள் வந்து அதிமுகவிற்கு இருக்கிறது, 18% வாக்குகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. ரெண்டும் சேர்த்தனா 39. எலெக்ஷனுக்கு பிறகு இங்க என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு சென்ற வாரம் கூட பாளையங்கோட்டையில் அமித்ஷா பேசி சென்றிருக்கிறார். அதற்கு பிறகு சில தலைவர்கள் இங்கே பேசுகிறாங்க, முதலமைச்சர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் ரொம்ப நியாயமான ஒரு வினாவை நினைவூட்டி இருக்கிறார். யார்? நம்ம ரஜினிகாந்த். அகில இந்திய அளவில் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்தியா கூட்டணி. ஆனால் இங்கே மாநில அளவில் மதச்சார்பற்ற கூட்டணி, அதற்கு திமுக தான் தலைமை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு தெளிவை அதிமுகவால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு பேர் இருக்கு சார்? ஏதாவது உங்க கூட்டணிக்கு ஏதாவது பேர் இருக்கு? அதாவது சார், உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக இதை கேட்டேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இல்ல இது ஒரு நல்ல நான் உண்மையிலேயே வந்து ஊடகம் வந்து சத்திய தொலைக்காட்சியை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. இந்த கேள்வியை நீங்க வச்சாதான் அதற்கான தீர்வு கிடைக்கும். அதனால மகிழ்ச்சி தான், அதுல வருத்தம் இல்ல. சரி, அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் முதல்ல பேசினாங்க. அம்பேத்கருடைய உயர்ந்த லட்சியம் கொள்கைகளை தமிழக மக்கள் வாடி கிடக்கின்ற இந்த மக்களுக்கு ஒரு வாட்டம் போக்குற இயக்கத்தை வந்து தொடங்கியவர் ஐயா திருமாவளவன் ஐயா விசிகா. அந்த இயக்கம் வந்து இன்றைக்கு தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற மக்கள் விரோத அரசு நடத்துகின்ற திமுக, அந்த திமுகவை எதிர்க்க திராணி இல்லாமல் அந்த திமுகவோட மூழ்கி விட்ட ஐயா திருமாவளவன் அவர்களை ஐயா எடப்பாடியார் அண்ணா திமுக இந்த மக்கள் விரோத அரசை அகற்றணும் வாங்கன்னு கடந்த காலங்களில் கூப்பிட்டாங்க. ஆனா இவர் வரல. இவருடைய அந்த அரசியலுக்காக இந்த கருத்தை அவர் வைக்கிறார். அதாவது திண்ணை பேச்சு வீரர்களிடம் ஒரு கண்ணாய் இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அதாவது புரட்சி தலைவர் உயிர் மூச்சாக நினைக்கின்ற இந்த இயக்கம், கொள்கை, சித்தாந்தம், அதாவது ஏழை பாட்டாளி தொழிலாளிக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், தொண்டர்கள் தலைமை தாங்குகிற இந்த இயக்கம், அது எப்படி சார் RSS உடைய வழிகாட்டுதல்ல போவாங்க? ஏன் சார் ஒரு தேர்தல் கூட்டணி என்பது இன்னைக்கு இருக்கிற, அதாவது இந்த பெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி எல்லா தேர்தல்கள்லையும் இந்த இந்தியா கூட்டணி 28 கட்சி. சார், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். நான் திரும்பவும் குறுக்கிட வேண்டியது இருக்கு சார். நீங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கோபமாகி நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நீங்க வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி நீங்கள் வெளியில வந்தீங்க சார். வெளியில வந்தபோது அப்போது இருந்த தலைவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க மட்டும் இல்லைனா அதிமுக நெல்லிக்கா மூட்டை மாதிரி செதறி போயிருக்கோம், அதை நாங்க தான் இழுத்து வச்சு கட்டி பிடிச்சி அந்த கவர்மெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தோம், தவறான முடிவு எடுத்து விட்டார்கள் இவங்க அப்படின்ட்டு அவங்க பேசின ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மறக்க மாட்டீங்க. இன்னைக்கு RSS சொல்றத வந்து அதிமுக கேட்டா அதுல என்ன தப்பு அப்படின்ட்டு பேசி போயிருக்கக்கூடிய நபர் சாதாரணமான நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சர் கூட. நீங்க ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர் கேடர் வரார் அவரு. ஆனா அதுக்கு நீங்க ரொம்ப மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்கள் இந்த விவாதத்தையே நடத்துவதற்கு கூட ஒரு காரணமா இருக்கு. நீங்கள் எல்லாவற்றையும் அமைதியாக பேசி கடந்து சென்று விட்டு முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டியினுடைய மைய நோக்கமாகவே இருக்குதா? கட்சி போனா போயிட்டு போகுது, EPS CM ஆகணும், அது மட்டும்தானே உங்களுடைய நோக்கம் எல்லாம் கூட? அதாவது RSS இயக்கம் தமிழ்நாடு அறியாத ஒரு இயக்கம். அதாவது இப்ப வட மாநிலங்கள்ல RSS பாஜகவோடு இருக்கலாம், வரலாறு தெரியும். RSS எவ்வளவு ஒரு பேராபத்துள்ள இயக்கம்ன்ற வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த இயக்கம் வேறு, அரசியல் இயக்கமாக இருக்கிற பாஜக மத்தியில் ஆளுகின்ற பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்குது, அவ்வளவுதான். அந்த கூட்டணி தர்மத்திற்காக மட்டும்தான் அதிமுக தேர்தல் கூட்டணி உடன்பாடு வைத்திருக்குது. தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க வேற நம்ம வேற. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தனியா அதிமுக தனித்தன்மை காணுவதற்காக தேர்தலில் நின்னாங்க. இப்ப வந்து இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு மக்கள் விரோத அரசு அகற்றணுங்கிறதுக்காக இருக்கிற ஒரு தேசிய கட்சி கூட்டணி வச்சிருக்கிறோமே தவிர, அந்த ஆபத்தான ஒரு இயக்கம் RSS இயக்கத்தோட அதிமுக வழிகாட்டிடுச்சு,
அல்ல அதிமுக உள்வாங்கிருச்சுன்ற கருத்தெல்லாம் முதலமைச்சருக்காக மட்டுமே நாங்க வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கணுன்ற கருத்து வந்து ஏற்புடையது அல்ல. அது அரசியலுக்காக வைக்கப்படுகின்ற கருத்து. அப்போ ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம், அம்மாவுடைய இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அந்த இயக்கத்துல வந்து அண்ணா பெரியாரை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கத்துல வந்து ஆர்எஸ்எஸ் ஓட இயக்கத்தை வந்து நாங்க சுவாசிக்கிறோம், அவங்களுடைய வழிகாட்டுதல்ல நாங்க அதிமுக போயிட்டாங்கன்னு சொல்றது அபத்தம் இல்லையா? சார் என்னன்னா கோடிக்கணக்கான சார் தொண்டர்கள் கொண்ட இல்ல இயக்கம். சார், திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இப்படி ஒரு அச்சத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது அதிமுக புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால சார், நான் அவர் கொஞ்சம் அரசியல் சார் இங்க பாருங்களேன் அரசியலுக்காக சார், சொல்றாங்க. முதலமைச்சர் ஆனால் மட்டும் போதும் அப்படின்ட்டு ஒருத்தர் முடிவெடுத்தார் சார் மகாராஷ்டிராவில். அவர் பேர் ஷிண்டே, அவர் ஏக்நாத் ஷிண்டே, அவர் முதலமைச்சரும் ஆனார். அதற்கு பிறகு தேர்தல் நடந்தது, அவர் கூட்டணி வைத்தார், ஆட்சியை பாஜக அமைத்தது, முதலமைச்சராக பாஜக ஆனது. அதுபோல உங்களுடைய நோக்கம் இன்னைக்கு தான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் திரு இபிஎஸ்னுடைய நோக்கமா, அல்லது இந்த பார்ட்டி திரும்பவும் ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிறது நோக்கமா? எங்களுக்கே புரியல உண்மையில. அதாவது நீங்க ஆர்எஸ்எஸ் ஆபத்தான இயக்கம்ங்கிறது தமிழ்நாடு அறியும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் மாநில பரிவாராக இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய நிகழ்ச்சியில நீங்க போய் கலந்துக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ்க்கு ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு அமைப்பு சார். கர்நாடகா போனீங்கன்னா பஜ்ரங் தள் இருக்கும், அந்தாண்ட போனீங்கன்னா ஹிந்து சேனா வேற ஏதோ ஒரு சேனான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நேரடி அமைப்பு ஹிந்து முன்னணி தான். அதனுடைய நிகழ்ச்சியில தான் நீங்க கலந்துக்கிட்டீங்க சார். தமிழக அரசு அனுமதி கொடுத்து ஒரு இந்து முன்னணி கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல ஒரு மரியாதை நிமித்தமா இவங்க கலந்துட்டாங்க. அந்த கொள்கைக்கு எதிராக அவங்க கருத்துக்கள் வைக்கிறாங்கிறப்ப அது வெளியேறிட்டாங்க. அதுக்கான வருத்தத்தையும் கண்டனத்தையும் பதிவு செஞ்சாச்சு, அதிமுக பதிவு செஞ்சிருச்சு. அப்ப இது இது வந்து இது ஒரு காரணமா? அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் அல்லது பாஜகவோடு அரசியல் கூட்டணியை தவிர ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகள்ல எந்த இடத்துல அதிமுக தன்னுடைய இதை வந்து விட்டு கொடுத்திருக்குது? அதெல்லாம் வந்து அரசியலுக்காக இவங்க பேசுறாங்க. ஒரு துளி கூட சம்பந்தம் இல்ல. இவங்க வந்து திமுக ஆட்சியை காப்பாற்றணும், மறுபடியும் திமுக வந்து முலாம் பூசி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அரசியல் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அதிமுக மேல அபாண்டமான பழி சுமத்துறாங்க. அதுல வந்து எந்த உண்மை தன்மை இல்ல. அதிமுக தனித்தன்மையோட இருக்கு. உங்ககிட்ட கடைசி இல்ல சார், அமித்ஷா வந்து பேசின பேச்சு வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அவர் பாஜகவை பொறுத்தவரையும் இந்திய மாநிலங்கள்ல அவங்க கூட்டாட்சி தத்துவத்துல ஆட்சி அமைக்கிறவங்க, அவங்களுடைய பார்வை எது? ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய தட்பவெப்பநிலை, மக்களுடைய உணர்வு அதிமுகவை தான் நம்புறாங்க. முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒத்த கருத்துங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணுங்கிறது. அதனால அந்த மக்களுடைய நலனுக்கு எதிராக இன்னைக்கு ஐயா திருமாவளவன் எல்லாரும் ஓகே சார், ஓகே பேசலாம் சார், பேசலாம்.